ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இங்கே பாருங்க இந்த பலாப்பழம் இருக்குங்க, பிஞ்சி பலாப்பழம் போடும். பிஞ்சி பலாப்பழம் பிஞ்சி இருக்குங்க, அதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, பிஞ்சி பலாப்பழம் நல்லா வேக வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு தூக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு சீட்டி வரட்டும். இப்போ வந்து விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் பார்த்தா அப்படியே இறக்கிடலாம். ஒரு விசில் போட்டுருக்கலாம். ஒரு விசில் அடிச்சு வேணும் பார்க்கலாம். பாருங்க, குக்கர்லாம் இறக்கிட்டு இப்போ கடாய் வச்சுக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆகுது. அப்புறம் காய் நம்ம வேக வச்சுக்கலாம். அது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்க, நல்லா வெந்து பிடிச்சி பாருங்க. பாருங்க பிடிச்சியா. எப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடும். நல்லா சிவந்து வரட்டுங்க. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இருக்குங்க. வெங்காயம் பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்துருவாங்க. சிவந்துருக்கு பாருங்க. பிளேட்டில் மாற்றிக்கிட்டோங்க. இப்போ அதே ஆயிலில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாம். ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆயில் கம்மி இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டுக்கலாம் கைப்பிடி அளவு. இது வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்து இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ வந்து 2-3 வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். குழம்புத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இது போட்டுக்கலாம். பாருங்க, குழம்புத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள் இது 3 போட்டாச்சு. 4 போடணும். 4 மசாலா போட்டாச்சு. நல்லா வதங்க எண்ணெயில். வந்து ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். ஒரு நல்லா பழமாக எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஊற்றிக்கலாம் எடுத்து. வெங்காயம் நல்லா மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வைக்கிறோம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு லைட்டாக. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வைக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த இதெல்லாம் வேக வச்சிடலாங்க. தண்ணி இந்த பலாப்பழத்தை வேக வச்சிடலாம். காய் தண்ணி அது இதில் ஊற்றலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் கொதிட்டுங்க. தண்ணி ஊற்றிடுங்க. மசாலா நல்லா பாருங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுக்கிற இந்த இது போடுவோம். பலாக்காய் பாருங்க. நல்லா பாருங்க. கிரேவி நல்லா ஈக்குது பாருங்க.
இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கரம் மசாலா தூள், கஸ்தூரி தூள், கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மேலே. கரம் மசாலா, கஸ்தூரி தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். சப்பாத்தி ஒரு அட்டகாசமான கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி கூடனா அம்மா சொன்ன அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக. அது சப்பாத்திக்கே சாதத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. அருமையாக அட்டகாசமாக ரெடி வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.